மதிய செய்திகள். பிரபலமான ஓட்டல் ஒன்றில் சென்னையில் உணவருந்திய இருவர் பிரியாணி சாப்பிட்டு மயக்கமானதாக கூறப்படுகிறது. இதை பற்றி அங்கு விசாரித்த பொழுது பிரபல உணவகத்தில் உணவருந்திய இருவருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அருகில் இருந்த பிரபலமான மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவர்களது உறவினர்களிடம் கேட்ட பொழுது பிரபலமான அந்த இருவரும் பிரபலமான அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வந்திருக்கும் பொழுது அந்த பிரபலமான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக பிரபலமான அந்த நோய் வந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக பிரபலமான அந்த நபர் தெரிவித்தார். இதனால் பிரபலமடைந்த அந்த ஹோட்டலில் யாரும் உணவருந்த வேண்டாம் என்று பிரபலமான அந்த நபர் கேட்டுக்கொண்டார். பிரபல செய்திகளுக்காக பிரபல நியூஸ் சேனல் ஹோட்டல் ஒன்றில் இருவர் பிரியாணி பிரபலமான ஹோட்டல் எந்த ஏரியால நடந்துச்சு, எந்த ஊர்ல நடக்குது, எந்த ஹோட்டல் பிரபலமான அந்த ஊரில் அதிக சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய அந்த பிரபல ஊரில் பிரபல ஹோட்டல் இருந்ததாகவும் அதில் உணவருந்திய இருவர் பிரியாணியை சாப்பிட்டு வாந்திமயக்கத்துடன் பிரபல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பிரபலமடைந்த அந்த நியூஸ் சேனல் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறது. இப்படிக்கு பிரபல நியூஸ் சேனல் புரிய மாட்டேங்குது. சில டைம் வந்து பிரபலமான ஊரில் பிரபலமான கடைன்னு சொல்லிட்டு பேரை காட்டாம கடைக்குள்ள இன்செப்ட் விட்டு வந்துடுறாங்க. சில டைம் பார்த்தா கடையோட போர்டை போட்டு அது என்ன பேருங்கிறத சொல்லி காட்டுறாங்க. ஏன் எனக்கு புரியல. சில டைம் காட்டுறாங்க, சில டைம் காட்ட மாட்டாங்க. காசு கொடுத்தா காட்டுவாங்க, காட்ட மாட்டாங்க போல. காசு கொடுத்தா காட்டுவாங்க போல. அது ஒன்று. இந்த போஸ்ட்ல ஒண்ணு, இந்த போஸ்ட்ல ஒண்ணு. இது கண்டென்ட் சம்பந்தமா வருது. என்னடா பண்ணிக்கிறீங்க? டைம்லைன் பூரா ஒரே பொம்மை படமா போட்டு வச்சிருக்கீங்க. என்னடா இது? இப்படினா ஆர்ட் ஜப்பானீஸ். நீங்க ஜப்பான் நீங்க போனது இல்லையா? நீங்க நான் போனது இல்ல. நீ ஜப்பான் போயிருக்கியோ? இல்ல நானும் போனது இல்ல. நீங்க வழக்கம் வரும் இல்ல. ஜப்பான் போனது இல்ல. ஜப்பான்ல இது ரொம்ப ஃபேமஸ் ஆமே. நானும் போட்டுருக்கேன் வீடியோ. எல்லாம் வருமா? ஸ்டுடியோ கிப்ளியா? அந்த ஸ்பிரிட்டட் அவே அந்த படம்லாம் வந்திருக்குமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாம் போட்டாங்க தமிழ்ல. இது எப்படி போட்டீங்கன்னு மறந்து டிஎம் பண்ணி கேட்டேன். அவ இப்படி பண்ணுன்னா அப்படி நான் பண்ணி. அட பாவி, ஒரு மனுஷன் தான் வாழ்நாள் பூரா உழைச்சு அவனுக்குன்னு ஒரு ஸ்டைலா கண்டுபிடிச்சு ஒரு ஸ்டைலா அந்த ஏஐ கரண்ட் அடப்ப போட்டு போடுறான். அப்படி போட்டு போட்டோவை போட்டு அவரோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களடா. நல்லா எனக்கு தெரியாது. ட்ரெண்ட், நான் ட்ரெண்ட்ல இருக்கனா அவ்வளவுதான் மேட்ரு. இந்த மாதிரி பொம்மை படம் மாதிரி போடுவேன். போட்டா நான் ட்ரெண்ட்ல இருக்க மாதிரி கணக்குங்க. ட்ரெண்ட்ல இருந்தா பண்ணிடுவேன் நானு. இந்த பண்றேன் நம்ம நண்பர் போட்டோ வைப்போம். நீ ட்ரெண்ட்ல வந்துட்ட பத்தியா? அவ்வளவுதான். அது அப்படியே போயிடணும். அதுக்கு இப்படி என்ன கஷ்டப்படுவாரு, எப்படி வருத்தப்பட, அதெல்லாம் நமக்கு தேவையா? போட்டோமா நல்லா போன மனசுக்கு. நிறைய பேர் அதை சொன்னாங்க. ஆமா, அது பண்ண வேணாம். ஒரே